அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இரண்டாவது நாளாக அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா வேகப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை சிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக வழிவகை செய்யப்பட்டிருந்த அனைத்து ஒப்பந்தங்களையும் மீறி இனி செயல்படுவோம் என்று அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு சிறிய அளவிலான தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது. அதன்படி நேற்று இரவு நேரத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மேலும் நேற்று முன்தினம் இரவு நேரத்திலும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே நிற்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களை நோக்கிய ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமாக காஷ்மீரினுடைய பல்வேறு இடங்களில் நேற்று இரவும் சில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை பாகிஸ்தான் ராணுவம் முன்னெடுத்திருக்கின்றது. அதே நேரம் எந்த ஒரு அறிவிப்பும் மற்றும் திடீரென்று பாகிஸ்தான் நடத்தக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கிய இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களுக்கு உடனுக்குடன் இந்திய ராணுவ வீரர்களும் பதிலளித்து வருகின்றார்கள். பாகிஸ்தான் வீரர்களை பொறுத்தவரை இந்திய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3300 கிலோமீட்டர் தூரத்திற்கும் குஜராத் முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலே ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வழக்கத்தை காட்டிலும் 2-3 மடங்குக்கு அதிகமாக பாகிஸ்தான் வீரர்கள் அந்த எல்லையில் இருப்பதன் காரணமாக இதுபோன்று அடாவடித்தனங்களில் அவ்வப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். நேற்று முன்தினம் இரவு நடந்ததை போன்று நேற்று இரவும் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரம் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் எந்த ஒரு அசாதாரண சூழலையும் சமாளிப்பதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றார்கள். நேற்று நேரடியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கே ராணுவ தளபதி சென்று அதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கின்றார். ராணுவ வீரர்கள் தேவையான நடவடிக்கையை எடுப்பதற்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விழிப்புடன் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களும் உடனுக்குடன் அந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் முன்பெல்லாம் அரிதாக நடக்கும். ஆனால் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இப்பொழுது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அந்த அமைதி ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதாக சொல்லிவிட்டு இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். எனவே கடந்த 2-3 நாட்களாக அது வாடிக்கையான ஒரு நிகழ்வாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மாறிவிட்டது என்ற கருத்தை தற்பொழுது ராணுவ தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இதுபோன்ற துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கும் அது தொடர்பான விவரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் ராணுவம் நேற்று முன்தினம் எப்படி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தியவுடன் அதிகாலை வரை அதற்கான பதிலடியை இந்திய ராணுவ வீரர்கள் வலிமையோடு வழங்கினார்களோ அதே போன்ற ஒரு பதிலடியை இன்று காலையிலும் அதிகாலை வரை தொடர்ந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது வழங்கியிருக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.